பேர் ஜெகதீஷ். ஐ ஹாவ் அ ஸ்டார்ட் அப் கால்டு வாயு சாஸ்திரா ஏரோஸ்பேஸ். பேசிக்காக என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர். பேச்சுலர்ஸ் முடிச்சிருக்கேன், மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கேன். இப்போது கரண்ட்டாக பிஹெச்டி இன் எஜுகேஷன் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் 2 படம் நடிச்சிருக்கேன். அது இல்லாமல் 2 படம் அசிஸ்டன்ட் டைரக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா ஏதோ ஆக்டருங்கிறான், டைரக்டருங்கிறான், இந்த சைடு வந்துட்டு ஏதோ ஸ்டார்ட் அப் ரன் பண்ணுறேங்கிறான் அப்படின்ட்டு. ஆமாம், இது கொஞ்சம் என்னோடய பேஷன், கம்ப்ளீட்டாக என்னோடய பேஷன் மிக்ஸ் பண்ண ஒரு ஜேர்னி தான் இந்த வாயு சாஸ்திரா. அதாவது சின்ன வயசில் எனக்கு ஒரு 5 வயசுலேருந்து ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி மூவிஸ், ஆக்டிங், ஃபிலிம்ஸ்னாலும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு 12th வர்ற வரைக்குமே என்னோடய ஏரோநாட்டிக்கல் பேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு டார்மெண்ட்டாக தான் இருந்தது. அதாவது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதை பற்றி கற்றுக்கிறதுக்கு எந்த ஒரு இடமே இல்லை. அப்புறம் காலேஜ் ஃபஸ்ட் இயர்ஸ் யூஜி படித்தேன், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஏரோநாட்டிக்ஸ் பற்றி பேசிக்ஸ்னால் என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் பிஜி இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்தேன். ஒரு சைடு இது போயிட்டு இருந்தேன். இன்னொரு சைடு வந்துட்டு நான் ஸ்கூலு, காலேஜு, இந்த எல்லா டயத்துலையுமே இந்த கவிதை எழுதுறது, டான்ஸு, பாட்டு, மியூசிக், இது ஒரு சைடு போயிட்டு இருந்தது. இப்போ யூஜி முடிச்சுட்டு பிஜி ஐ கேம் டு சென்னை வந்ததுமே இந்த 2 ஃபீல்டுலேயுமே ஒரு பிக்கஸ்ட் ஓப்பனிங் இல்லை ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது எனக்கு ஓப்பன் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நான் தஞ்சாவூரில் இருந்தேன். கந்தர்வக்கோட்டைன்னு ஒரு ஊர்லேருந்து தஞ்சாவூர்லேருந்து கோயம்புத்தூரில் யூஜி படித்தேன். சென்னை பிஜி வந்தப்புறம் தான், சென்னை இஸ் அ வேர்ல்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சென்னை வந்தப்புறம் தான் தியேட்டர் ஆர்ட்ஸ் அதுக்குன்னே ஒரு உலகம் தனியாக இருந்தது. ப்ரொஃபஷனல்ஸ் இருந்தாங்க, நீங்கள் நடித்தா பே பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. பிஜி முடிச்சுட்டு ஐ பிகம் ஒரு ஃபுல் டைம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருந்தேன். சைட் பை சைட் ஐ வாஸ் டூயிங் தியேட்டர் ஆர்ட்ஸ். 2014-15 இந்த டயத்தில் ஐ காட் அ மூவி ஆஃபர் ஃப்ரம் டைரக்டர் தினேஷ் செல்வராஜ். துப்பாக்கி முனைன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு படம், 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவும் தப்பில்லை. அந்த படத்தில் நடிக்க என்னை சூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டயத்தில் நான் வேலையை விட்டுட்டு தான் அது பண்ணேன். அப்போ ஒரு விஷயம் ஹிட் ஆச்சு. ஐ எம் ஃப்ரம் அ மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் பேக்ரவுண்டில் வளர்ந்த ஒரு பையன். ஒரு ஃபுல் டைம் வேலையை விட்டுட்டு ஆக்டிங் பர்சியூ பண்ணுறப்போ ஒரு ரியாலிட்டி ஹிட் மீ. ஆக்டிங்க்கு கொடுக்குற சேல்ரி இட் வாஸ் நாட் சஃபிஷியன்ட் ஃபார் மீ ஃபார் 1 இயர். அப்போ நான் சைட் பை சைட் குழந்தைங்களுக்கு பேப்பர் பிளேன்ஸ் வச்சு ஏரோநாட்டிக்ஸ் பற்றி டீச் பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய குரு 2 பேர், கிருஷ்ணகுமார் பாலசுப்ரமணியம், அந்த கல்கி படத்தில் கிருஷ்ணராக நடிச்சிருப்பாங்க, அப்புறம் சே கேரக்டர் பண்ணியிருப்பாங்க சூரிய ரிப்போர்ட்டரில். அப்புறம் யோக் ஜெபி, தியேட்டர் ஒயோட ஃபவுண்டர். ஹி ஆக்டட் இன் பில்லா, சூதுகவமில் அந்த பிரம்மா ரோல், பில்லால் ரஞ்சித் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் தான் என்னோடய குரு. ஸோ 2 பேருமே சஜஸ்ட் பண்ணது, நீ ஏன் ஸ்டோரிஸ் மிக்ஸ் பண்ணி இதை சொல்லக்கூடாது. அதில் யோக் சார் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போயிட்டு ஒரு கதையாகவே நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சாங்க. கதை சொல்லி ஏரோநாட்டிக்ஸ் டீச் பண்ணுறது, அதான் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட். இட் வாஸ் எ ஹிட். உடனே நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கேட்க ஆரம்பித்தாங்க, கதை சொல்லி ஏரோநாட்டிக்ஸ் டீச் பண்ணுங்கள், கதை சொல்லி ஏரோநாட்டிக்ஸ் டீச் பண்ணுங்கள். ஸோ ஒரு சைடு என்னோடய ஆக்டிங் ஜேர்னி போயிட்டு இருந்தது. ஆக்டிங் 2 படம் முடிச்சுட்டு ஐ வாஸ் ஒர்க்கிங் அஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர். ராஜீவ் மேனன் சார்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சைட் பை சைட் ஐ வாஸ் டூயிங் ஒர்க் ஷாப்ஸ் ஃபார் சில்ட்ரன். அது என்னோட சர்வைவல் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தது. ராஜீவ் சார்ட்ட ஒர்க் பண்ணுறப்போ ஹி வாஸ் ரன்னிங் ஒரு மைண்ட் ஸ்க்ரீன் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஒரு சைடில், ப்ளஸ் ஆர்எம்பி ராஜீவ் மேனன் ப்ரொடக்ஷன்ஸு. ஸோ அதில் என்னோட கொஞ்சம் பிஸ்னஸ் சைடும் ஐ கெட் டு லேர்ன். சார் எப்படி இது பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க இதெல்லாம். 2018 ஒரு 2 படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிவிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ இந்த டயத்தில் என் ஃப்ரெண்டு ஒரு பையன் சொன்னான், இது மாதிரி ஐஐடியில் புதுமையான ஐடியாஸ்க்கு அவங்க அதே சப்போர்ட், ஒரு இன்குபேட்டட் கம்பெனியாக ஹெல்ப் பண்ணுவாங்க. சரின்ட்டு நான் ஐஐடி ஆர்டிபிஐ போயிட்டு பிச் பண்ணேன். இது மாதிரி வாயு சாஸ்திரம் ஒரு ஐடியா இருக்குது சார், குழந்தைங்களுக்கு கதை சொல்லி ஏரோப்ளேன்ஸ் பற்றி டீச் பண்ணுவோம். அவங்க சொன்னது ஐடியா நல்லா இருக்குப்பா, ஆனால் அவனோட பிஸ்னஸ் பிளான் என்ன அப்படின்னு கேட்டாங்க. லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக ஐ எம் ஹியரிங் திஸ் வேர்ட், பிஸ்னஸ் பிளான். ஐ திங்க் 2017 மிட் அந்த டயத்தில் நினைக்கிறேன். எனக்கு தெரியல சார் பிஸ்னஸ் பிளான்லாம் என்ன அப்படின்ட்டு. தே ஸ்டார்டட் எக்ஸ்பிளைனிங். அதாவது நீ ஒரு விஷயம் பண்ணுற, அது எதுக்காக பண்ணுற, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், நீ ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படி சொன்னாங்க. நான் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன்னு அப்போ தான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். இப்போ ஒரு குழந்தைக்கு டான்ஸ் பிடிக்கும், மியூசிக் பிடிக்கும், அத்லெட்டிக்ஸ் பிடிக்கும், ரோபோட்டிக்ஸ் பிடிக்கும்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு இடங்கள் இருந்தது. அதே ஒரு குழந்தைக்கு ராக்கெட் பிடிக்கும், ஏரோப்ளேன்ஸ் பிடிக்கும், சேட்டலைட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா
அந்த குழந்தை சின்ன வயசுலேருந்து ஒரு 5-6 வயசுலேருந்து எங்கே போய் கற்றுக்கும். அதாவது கண்டினியூஸாக பிர்லா பிளானட்டோரியம் இந்த மாதிரி இடத்துலலாம் அப்பப்போ நீங்கள் போய் காட்டலாம், சயின்ஸ் டாய்ஸ்லாம் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் ரெகுலராக அவங்க கற்றுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடங்கள் இருக்கா அப்படின்னா ஆக்சுவலாக இல்லை. ஆனால் ரொம்ப குறைவாக இருந்தது. ரொம்ப குறைவாக இருக்கிறது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ நான் சொன்னேன் மாதம் ஒரு 750 1500 தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ரெகுலராக ஏரோநாட்டிக்ஸ் பற்றி கற்றுப்பாங்க. ஸோ இதுதான் ஐடியான்னு சொன்னால் ஐடியா நல்லா இருக்குது. எனக்கு இது ஒரு 8 மாதம் கிட்ட ட்ரைனிங் போச்சு. வாரம் ஒரு வாட்டி வர சொல்லுவாங்க, ஐஐடிக்கு மென்டர் செஷன்ஸ் எடுப்பாங்க, நான் அதை அப்டேட் பண்ணுவேன். இது மாதிரி போயிட்டே இருந்தது. கரெக்டாக நான் வந்து ஓவியா ஆக்ட் பண்ண ஒரு படம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் இவங்க என்னை கால் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருந்தது. நான் போயிட்டு ஐஐடியில் வந்து ஒரு மென்டர் செஷன் ஐ அட்டெண்டட். அப்போ வந்துட்டு ஐ எக்ஸ்பிளைன் என்னோடய விஷன் வந்துட்டு இந்தியாவில் எவ்ரி ஸ்கூல் ஷுட் ஹாவ் திஸ் ஏரோநாட்டிக்கல் எஜுகேஷன், எய்தர் பெய்ட் ஆர் ஃப்ரீ. கவர்மெண்ட் நினச்சிதுன்னா இதை வந்து ஃப்ரீயாகவே கொண்டு போக முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தா இப்போது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கார் பைக்லாம் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. இப்போ பார்த்தா எவ்ரி ஹவுஸ் ஹேஸ் அ பைக். அப்புறம் வந்து காரில் போகிறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்போ ஏரோப்ளேன் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஏரோப்ளேன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் ஒரு பெரிய ஆஃபீஸர்ஸ்க்கோ இல்லை ரொம்ப எக்கனாமிக்கலி ஹை பீப்புள் அவங்க மட்டும்தான் ட்ராவல் பண்ண மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3000-2000 ஸ்பெண்ட் பண்ணாலே வி கேன் ஏபிள் டு ஃப்ளை. 10 வருஷம் கழித்து எல்லார் வீட்லேயும் குட்டி குட்டி ட்ரோன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக மேபி 3D பிரிண்டர்ஸ் இருக்கும். மேபி ஈவன் 3D பிரிண்டட் ஜெட் பேக்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ இந்தியன் ஆர்மியில் வாங்கியிருக்காங்க. அது ரொம்ப ஒரு பரவலாக வர ஆரம்பிச்சிடும். அப்போது மேன் பவர் எங்கே இருக்கும்? இப்போ உலகம் ஃபுல்லாக மேன் பவர் சப்ளை பண்ண போகிறது இந்தியா தான். அது சூன். ஏன்னா மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே மேன் பவர் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. இந்தியா இஸ் ஹை ஆன் மேன் பவர். இப்போது அந்த மேன் பவர் வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது. அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா எமர்ஜிங் ஸ்கில்ஸ் கற்றுக்கணும். அந்த எமர்ஜிங் ஸ்கில்லில் ஒன் ஆஃப் த ஸ்கில்ஸ் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ். அப்புறம் ஈலான் மஸ்க் மாதிரி இந்தியாவுக்கு நிறைய விஷனரிஸ் தேவை. அந்த விஷனரிஸ் நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா குழந்தையிலேருந்தே சொல்லி கொடுத்தா தான் முடியும். இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக அட்ரஸ் பண்ணி க்ரியேட் பண்ண கம்பெனி தான் வாயு சாஸ்திரா ஏரோஸ்பேஸ். இது 2018 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு 3-4 மந்த்ஸ் கொஞ்சம் அப்படியே மெதுவாக போச்சு. 2018 செப்டம்பர் அக்டோபர் டயத்தில் சடனாக ஐ காட் ஒரு 100 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். அது வரைக்கும் 30,000-40,000 தான் அக்கௌண்ட்டில் இருந்தது. ஓவர் நைட்டில் அந்த 100 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு கோர்ஸ் 3 மாதம் கோர்ஸ் வந்து 3500 ஐ காட் லைக் 108 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். அந்த ஓவர் நைட்டில் வி காட் லைக் 3.5 lakhs. அன்னைக்கு டே வந்து சரியலாக இருந்தது. என்னடா யாரோ ப்ராங்க் பண்ணுறாங்களா அப்படின்னு நான் நினச்சிருக்கேன்னா. ஏன்னா அது வரைக்கும் பசங்களுக்கு ஒரு 3000-4000 தான் ஸ்டைஃபன் மாதிரி கொடுத்துட்டு இருந்தேன். அந்த நாளுக்கு அப்புறம் ஐ ஸ்டார்டட் பேயிங் ஒரு 10,000-12,000 அப்படின்ட்டு. அப்படி நான் சிங்கிள் மேன் ஜேர்னியாக ஸ்டார்ட் பண்ணது, குட்டி டீமாக ஸ்டார்ட் பண்ணது. இப்போது ஐ ஹாவ் ஒரு 20 மெம்பர் ஃபுல் டைம் ஸ்டாஃப்ஸு, ஒரு 75 மெம்பர் பார்ட் டைமர்ஸ். தமிழ்நாடு ஃபுல்லாக டீம்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் நான் எழுதின ஆர்டிகல்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக ரீச் ஆகிட்டுருக்கு. ஆமாம், ஹிந்து யங் வேர்ல்டில் ஐ ரைட் ஆர்டிகல்ஸ் கால்ட் ஸ்கை ஹை. அதுவும் ஸ்டோரி ப்ளஸ் சயின்ஸ் மிக்ஸ் பண்ண ஒரு கான்செப்ட் தான் அது. எவ்ரி மந்த் இட்ஸ் ரீச்சிங் அரவுண்ட் 1.5 lakh ஃபேமிலிஸ். என்னோடய விஷன் வந்து சின்னதாக தான் ஆரம்பிச்சிது. அதாவது ஏரோநாட்டிக்கல் எஜுகேஷனை குழந்தைங்களுக்கு போய் சேர்க்கணும். அது இந்தியா ஃபுல்லாக போகணுங்கிறது என்னோடய கனவு. நான் அதை நோக்கி எனக்கு வந்து ஹெல்ப்லாம் யாரும் நான் பெருசாக எதிர்பார்க்குறேன். நான் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன். குட்டி குட்டியாக சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஐஐடியோட சப்போர்ட் வந்தது. அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் தே கேம் இன் இந்த ஃபார்ம் ஆஃப் நான் முதல்வன். அப்புறம் ஹிந்து நியூஸ் பேப்பர்லேருந்து ஒரு சப்போர்ட் கிடைச்சிது. இப்போது அவனுக்கு கனவுன்னு ஒன்று இருக்கும். ஆனால் அதை நோக்கி நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். உங்களை நிறைய பேர் பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களில் தெர் வில் பி விஷனரிஸ். இந்த பையன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறான், இவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி உங்கள் கனவை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு பீப்புள் வில் கம் இன். ஸோ தே வில் ஹெல்ப். ஸோ அந்த மாதிரி மை ஜேர்னி இஸ் கண்டினியூங் நவ். இது வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வி ரீச்ட் மோர் தென் 1 lakh ஃபேமிலிஸ், 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ்னு கூட சொல்லலாம். 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 8 கண்ட்ரி ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இதை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யூஆர் தோஸ் ஒன் ஆஃப் தோஸ் விஷனரிஸ் ஹூ குட் டேக் அவர் விஷன் டு நெக்ஸ்ட் லெவல். ஸோ நாங்கள் இப்போது ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. இவ்வளோ பே பண்ணணும், அவ்வளோ பே பண்ணால் தான் கற்றுக்கணும். உங்களால் எவ்வளோ பே பண்ண முடியுமோ பரவாயில்ல, அதுக்கேற்ற மாதிரி நான் உனக்கு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கெலாம் கூட ஒரு பிளான் 100 rupees per month. ஆனால் ஒரே ஒரு இது, எனக்கு எல்லா பசங்களும் சேர்ந்தால் தான் என்னோடய ஒரு 2 and froவே கவர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கூட வி கேன் ட்ரை. ஒரு மாதம் ஒரு 250 300 இது பண்ணால் ஒரு குட்டி ஹேண்ட்ஸ் ஆன் மாடலோடு எங்களால் சொல்லிக் கொடுக்க முடியும். சில ஸ்கூல்ஸ்லாம் தேவர் ஏபிள் டு பே 750 rupees per month.
அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். இன்னும் நல்லாவே என்னால் ஒரு நல்ல ஸ்கில்டு மேன் பவரை கொண்டு வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் கொண்டு வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ இது ஒரு சைடு போயிட்டுருக்கு. அப்புறம் நாங்கள் ட்ரை பண்ணதில் இன்னொரு விஷயம் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூமை வந்து உடைக்கணும். இப்போ ட்ரெடிஷ்னலாக ஒரு கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும், உள்ளே போனோடனே ஒரு போர்டு இருக்கும், ஒரே ஒரு டீச்சர் வருவாங்க, குழந்தைங்கள்லாம் குட் மார்னிங் மிஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நான் என்னோடய ட்ரைனர்ஸ் உள்ளே போகிறப்போ ரூல் நம்பர் 1 சொல்கிறதே டோன்ட் யூஸ் சார் ஆர் மேம், யூ ஷுட் கால் அஸ் பை அவர் நேம். என் பேர் ஜக்கு சூப்பர் மங்கி, அது என்னோடய கேரக்டர் நேம். அது மாதிரி என்னோடய ட்ரெயினர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் நேம் இருக்கும். குழந்தைங்க வந்து என்ன ஜக்கு மங்கின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் சுக்கி, சோட்டா பீம், இது மாதிரி ஒவ்வொரு டீச்சருக்கும் ஒரு பேர் வச்சுருப்போம். எடுத்தோடனே சொல்லிவிடுவோம், இன்றைக்கி நாங்கள் வந்து ஃபுல்லாக சயின்ஸ்லாம் டீச் பண்ணி போகிறோம், உங்களுக்கு தொல்லை பண்ண போகிறதில்ல, we are going to tell stories. ஒரு டீச்சர் வந்து கதை சொன்னால் எப்படி இருக்கும், ஸோ அந்த கதை சொல்லுவாங்க. அந்த கதையில் வந்து சயின்ஸை வந்து நான் மிக்ஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து நான் ராஜு சார்கிட்ட வந்து ஸ்கிரிப்டிங் மெயினாக நிறைய எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதில் நிறைய ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ கதை ப்ளஸ் ஸ்டோரிஸ் மிக்ஸ் பண்ணி ஒரு 12 வருஷத்துக்கான கரிக்குலமே ரெடியாக இருக்குது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நாங்கள் அந்த மெத்தட் தான் ட்ரை பண்ணுறோம். அவங்களுக்கு புதுசாக இருக்குது, பிடிச்சி போயிடுது. அது எங்களுக்கு அடுத்தடுத்து அவங்களே எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய அச்சீவ்மெண்ட்டும் தே ஹேவ் டன். எங்கள் வாயு சாஸ்திரா ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னாலே பார்க்கலாம். ஒரு குழந்தை புக் எழுதியிருக்கு, சில குழந்தைங்க அவங்களோட ஸ்டார்ட் அப்பே ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்க்கு ப்ளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் நான் முதல்வன் பண்ணப்போ எங்களுக்கு கொடுத்தது ஒரு 3400 பசங்க, 3400 அதில் கிட்டத்தட்ட ஒரு 1600 பசங்களை நாங்கள் வந்துட்டு ஒரு எம்எஸ்எம்இ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு அவங்கள அந்த ஸ்டார்ட் அப்பே ரிஜிஸ்டர் பண்ணவே வச்சுருக்கோம். ஸோ அது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். ஒரு பிச் டெக்னா இப்படி ரெடி பண்ணணும், ஒரு ஸ்டார்ட் அப்னா இப்படி க்ரியேட் பண்ணணும். ஸோ அதை நான் வந்துட்டு ஏன்னா எனக்கு அது கற்றுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆச்சு. என்னால் வந்து வித்தின் ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே ஒரு 1500 பேருக்கு சொல்லிக் கொடுக்க முடிஞ்சது. அதை நான் வந்து ஒரு பிளெஸிங்காக தான் பார்க்குறேன். தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட், தேங்க்ஸ் டு ஐடி இன்குபேஷன் செல். உடனே நீங்கள் கேட்கலாம், என்னோட ஃபிலிம் சைட் விட்டுட்டியா அப்படின்ட்டு. இல்லை, ஸோ ஐ மைசெல்ஃப் நான் ப்ரொடக்ஷன் நிறையா பிச் பண்ணிட்டு இருந்தேன். அது கிடைக்க டிலே ஆனது. நானே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணோம், த ஸ்டீலர் அப்படின்ட்டு. அது ஒரு 14 இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் செலக்ட் ஆகிருக்கு. அதில் ஒரு 8 அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ மை ஜேர்னி இஸ் ஐம் ஃபாலோயிங் மை ஹார்ட், தட்ஸ் ஆல். இதுக்கு பெருசாக பணம் ஏதாவது தேவையா, பேக்கிங் தேவையா அப்படின்னா எனக்கு எதுவும் இல்லை. என்கிட்ட இருந்தது எல்லாமே நேரம், முயற்சி, இது ரெண்டும் நான் ஃபுல் ஹார்ட்டடாக போட்டுட்ருந்தேன். மற்றதெல்லாம் வந்து தன்னால் அமைஞ்சு வந்தது தான். நீங்கள் ஒரு விஷயத்தில் கான்ஸ்டண்ட்டாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கப்போ தன்னால் எல்லாமே வந்து உங்கள்கிட்ட சேரும். அதுக்கு நான் எதுவுமே அப்ரோச் பண்ணலைன்னா நான் அப்ரோச் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்ரோச் பண்ணிவிட்டு உங்கள் முயற்சி நீங்கள் தொடர்ந்துகிட்டே இருந்தால் எல்லாமே உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். உங்களுக்குள்ள உள்ள பேஷனையோ கனவையோ மோட்டிவேட் பண்ணுறதா இது இருக்கலாம். மேபி அந்த ஸ்பார்க் உங்களை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம். அதுவுமே ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஸ்ப்ரெட் லவ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, and it will take you to next level. So don't lose hope at any time. Thank you. My name is Jagdish. I'm the founder and CEO of Vayu Shastra Aerospace. ஐஐடியில் இன்குபேட் ஆனதாக சொன்னோம். அவங்களுக்கு எனக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. இதை நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வந்துட்டு அமெரிக்கன் வேர்ல்ட் ஸ்கூல் அண்ட் ஐஆஸ்க் டாக்டர் மோகன் லக்ஷ்மி. ஷீ கேவ் மீ ஒரு ஹியூஜ் ஸ்பேஸ் வித் அ லேப் செட்டப் அண்ட் எவ்ரி திங். பிக் தேங்க்ஸ் டு அமெரிக்கன் வேர்ல்ட் ஸ்கூல். வாங்க என்னோடய ஆஃபீஸ் ஸ்பேஸ் காட்டுறேன். ஸோ இது நம்மளோட ஸ்டாஃப் ரூம், ஆஃபீஸ் ஸ்பேஸ். இதெல்லாம் நம்மளோட ஒர்க் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 25 பீப்புள் இது பண்ணலாம். அவங்களாம் நம்மளோட டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ், அட்மின் டீம். இந்த ஸ்பேஸ் நம்ம இந்த இது ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட இட் டுக் ஒரு 4 to 5 years. இந்த ஒரு விதமான ஒரு செட்டப் அஸ் ஐ ஸ்டெப் இது தனியால் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல ஒரு ஸ்டாஃப்ஸ் ட்ரைனிங் கொடுக்கறதுக்குன்னு ஒரு எப்போவுமே எங்கே போனாலுமே ஒரு குட்டி ஸ்டேஜ் இருக்கும். மேலே ஒரு குட்டி ஸ்டூடியோவும் இருக்குது, நான் அதுவும் காட்டுறேன். இன்னொரு பெரிய ஆடிட்டோரியமும் இட்ஸ் கம்மிங் அப் சூன். ஒரு சயின்ஸ் ஆன் ஸ்டேஜ் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. சயின்ஸ் தியேட்டர் அண்ட் சயின்ஸ் மிக்ஸ் பண்ணி ஷோஸ் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ மேலே உள்ள ஸ்பேஸ் வந்து காட்டுறேன், கிளாஸ் ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது ஒரு தியேட்டர் ஸ்பேஸ். இது தியேட்டர் ரூம் சொல்லலாம், ட்ரைனிங் ரூம் சொல்லலாம். as I said, Vayu Shastra cannot be without theatre arts.
ஸோ we are an education company which teach aeronautics through storytelling methods and theatre. ஸோ இது வந்து ஹார்ட் மாதிரி. ஸோ புதுசாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ திஸ் அவர் தியேட்டர் ஸ்பேஸ். அப்புறம் there is a robotic lab. இது நம்மளோட robotics and drone lab. ஸோ இங்கே வந்துட்டு we teach all the emerging technologies, ராக்கெட்ஸு, சேட்டலைட்ஸு, ட்ரோன்ஸு, 3D பிரிண்டிங், 3D டிசைன், அப்புறம் லேசர் என்கிரேவிங், அது மாதிரி செவரல் மல்டிபிள் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் டீச் பண்ணுறோம். ஒரு குழந்தை வந்து ஒரு விஷயம் படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ஒரு ப்ராடக்டாக பண்ணி ப்ரோட்டோடைப்பும் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பார்க்குற அளவுக்கு நான் மொத்த சப்போர்ட்டுமே வி வில் டூ வித் த ஹெல்ப் ஆஃப் அமெரிக்கன் வேர்ல்ட் ஸ்கூல். என்னோடய ஜேர்னியை நான் கனெக்ட் வுட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். தோஸ் ஹூ சேஸ் யுவர் ட்ரீம்ஸ். தேங்க்யூ கனெக்ட் வுட்ஸ்.